ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்ருஷ்டி எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜிடியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட பர்சன்டேஜ் ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு நம்பரை 40% அண்ட் தென் 60% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 44% வந்து டிக்ரீஸ் பண்ணிடுறாங்களாம். ஸோ இதனால் என்ன கேட்குறாங்கன்னா, கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் வேல்யூவில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலாக ஒரு நம்பரை 100ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 40% இன்க்ரீஸ் ஆகுது. 100ன்னு இருந்தது, 40% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 140 இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 100ன்னு இருந்தது, 60% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 160ன்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஃபைனலாக எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ இந்த இது கேன்சல் பண்ணிடுறேன். 100 கேன்சல், இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். ஸோ ரெண்டே மல்டிபிள் பண்ணோம்னா 224 கிடைக்கிது. ஸோ இதுதான் கரெக்ட் வேல்யூ. பட் என்ன இருக்குன்னா, 100 அப்படிங்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 44% டிக்ரீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ 100ன்னு இருந்தது எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணிடுறாங்க? 44 போச்சுன்னா 56 வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ 100 கேன்சல். ஸோ ஃபைனலாக 56. சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிடைக்கக்கூடிய இந்த ரிசல்டன்ட் வேல்யூ 56ங்கிறது உண்மையான வேல்யூவில், கரெக்ட் வேல்யூ எவ்வளவு? 224ல் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 56, 456 224. ஸோ 4 வச்சு இங்கே அடித்தோம் அப்படின்னா 25. ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 25%. கொஷனுக்கான ஆன்சர் 25%. தேங்க்யூ.